நம்ம நாட்டு நடப்பு சேனல்ல மெய்ப்பொருள் நிகழ்ச்சியிலேயே கன்சூமர் கேஸ் சம்பந்தமா நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலே வந்து கன்சூமர் கேஸுக்கு பேர் போன ஒரு சேனல். சாதாரண ஒரு சாமானியன்ல இருந்து ஒரு அட்வொகேட் வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வச்சு எப்படி ஜெயிச்சீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கன்சூமர் கேஸ் பத்தி விசாரிக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வரும். ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போது சேவை குறைபாடால பாதிக்கப்படுறது சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் தானா, ஒரு சாமானியன் மட்டும் தானா, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பணக்காரங்களா அந்த கன்சூமர் அந்த சேவை குறைபாடால பாதிக்கப்படுறதே இல்லையா? என்னோட கேள்விக்கு பதில் கிடைக்கும் விதமா தான் இயக்குனரும் நடிகருமான திரு பார்த்திபன் அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு இஷ்யூ வந்து ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. என்னன்னா வந்தே பாரத் ட்ரெயின்ல போயிருக்காரு. அவர் வந்து ஃபுட்டு சரியில்லை, உடனே அது பெரிய விஷயமாயி தெற்கு ரயில்வேல இருந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஃபைன் போட்டு அவருக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் டிடிடிசி கொரியர்ல ஒரு பார்சல் அனுப்பிச்சிருப்பார் போல, அது சரியா போகல அப்படின்னு சொல்லி அதையுமே அந்த இஷ்யூமே வந்து ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. அதுவும் பெரிய இஷ்யூ ஆச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்பதான் தோணுச்சு, சாதாரண மக்கள் மட்டும் இல்ல, செலிபிரிட்டிஸும் பணக்காரங்களுமே கூட அந்த கன்சூமர் சேவை குறைபாடால பாதிக்கப்படுறாங்க, நமக்கு தான் தெரியல போல அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்ததுக்கு அவரோட தைரியத்துக்கும் துணிச்சலுக்கும் மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்ததுக்காகவும் இயக்குனரும் நடிகருமான திரு பார்த்திபன் சாருக்கு நம்ம நாட்டு நடப்பு சேனல் சார்பா, நம்ம மெய்ப்பொருள் நிகழ்ச்சி சார்பா அவருக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு அட்வொகேட்டா இருக்கீங்க, இல்ல ஒரு சாதாரண சாமானியனா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இல்ல, நீங்க ஒரு செலிபிரிட்டிஸா இருக்கீங்க, ஒரு பெரிய பணக்காரரா இருக்கீங்க, ஆனா நீங்களும் ஒரு கன்சூமர் சேவை குறைபாடால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா தாராளமா நம்ம சேனல்ல வந்து தெரியப்படுத்தலாம். ஸ்கிரீன்ல தெரிய மெயில் அடிக்கோ இல்ல வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க தெரியப்படுத்தலாம். நம்ம சேனலை வந்து சொல்லுங்க, அப்பதான் மற்றவங்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.